Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற நபர் உங்களுக்கு ஸ்டடி சொல்லி கொடுக்குறவங்க கரெக்டான நபராக தேர்ந்தெடுங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அது வரலும் சும்மா அது ஒரு வீடியோ பார்த்துட்டோம், 2 வீடியோ பார்த்துட்டோம், அப்படியே நம்மளுக்கு அவங்க நம்ம பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ 2 வீடியோலாம் வச்சு நம்ம கணிக்க முடியாது. மேபி என்னோடய வீடியோ நீங்கள் ஒரு டைம் பார்க்குறீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. என்னோடய வீடியோ மிஞ்சி போனால் கூட ஒரு 10 டைம் 20 டைம் பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சார்ட் ரீடிங் பண்ணுறதுக்கு அதாவது பார் ரிப்ளே போகுதுங்களா, இது ரொம்பவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா சார்ட் ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்களால் ஒரு டென்ஷன் பதட்டம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது நம்ம ஸ்டடி பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது இருக்குது, இல்லைன்னு சொல்லுவார். இது நீங்கள் ட்ரேடிங் வியூவில் மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருது, ஃப்ரீயாகவே வருது. மாதம் 1000 ரூபா கொடுங்க, அது ஃப்ரீன்னு எப்படி சொல்ல முடியாதா இல்லைங்களா? ஓகே, மாதம் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணணும் அப்படின்னா gocharting.com இங்கே மேலே இருக்கு பாருங்கள். gocharting.com போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி என்னன்னு சொல்ல உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணுறீங்க, இல்லை ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஏதோ நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். என்னை இப்போலாம் ப்ராக்டிஸ் கொடுங்க ரொம்ப கம்மி விடுங்க. அந்த ஒரு 2 நாளில் செமினார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கால் கூட பிக் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போத்தி சுச்சுவேஷனில். ஒருவேளை உங்களுக்கு தப்பி தவறியான நல்ல ஒரு மென்டர்ஸ் டீச்சர்ஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, உங்களால் சார்ட்டை பார்க்க முடியல, ஏதோ சூழ்நிலையில் சார்ட்டை பார்க்க முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோ சார்ட்டிங்க எப்படின்னா, இப்போ மார்க்கெட் இன்றைக்கி போயிடுச்சு இல்லைங்களா, ரைட் விட்டுடுங்க பரவாயில்ல. இது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு 2 பேர் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஒய்ஃப், உங்களோட ஹஸ்பண்ட், யார் வேணால் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு உள்ளே வச்சிங்கன்னா ஒருத்தர் காம்படிஷன் எழுதணும், ஒருத்தர் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஒருத்தர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ திரும்ப அதே மாதிரி அவங்க இன்னொருத்தருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஈஸியாக உங்களால் ஸ்டடியை ரொம்ப சூப்பராக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரியலி அமேசிங் இது. ஓகே, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், ஏன்னா எக்ஸாம்பிள் காமிக்கிறதா கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம லைவ் ட்ரேடிங்லும் பண்ணி காமிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பிரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரி எடுத்தோம். ஆக்சுவலாக நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு இன்றைக்கி. நான் டார்கெட் இந்த லெவல் தான் வச்சு. ஓகே, அதான் இப்போ சொன்னால் உங்களுக்கு இது போய்டும் இல்லைங்களா, சர்ப்ரைஸ் போய்டும். ஓகே, சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க, சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்லேருந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா சேல் எடுக்கலாம். இதனோட லோ டார்கெட்டாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இதனோட ஹை நீங்கள் எஸ்எல்லாக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கட் பண்ணாங்க கீழே வரும் அப்படின்றது நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுட்டிங்க. மார்க்கெட் இன்னும் இங்கே தான் இருக்குது. இது டைம் ஃப்ரேம் 1 மினிட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் ரியல் ட்ரேடிங் பண்ண சொல்ல தயவு செஞ்சு ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பெரிய டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ப்ராக்டிஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நாலேஜ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன் வரும் அது உங்களுக்கு ஸ்டடியில் வந்துடும். இது என்ன பேட்டர்ன், வெஜ் பேட்டர்னா இல்லை ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போதா, இல்லை புல் பேக்கில் போதா, இல்லை ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதா வீக்காக இருக்குதா, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மல்டி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ண சொல்லும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு இந்த இடத்துல வியூ பிரேக் டவுனுக்கான சான்ஸ் இருக்குது. நான் பிரேக் டவுன் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். பிரேக் டவுன் எடுத்துட்டிங்க. இருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் வச்சுக்கலாம். இப்போ எங்கே ப்ரைஸ் எங்கே டச் ஆச்சா பாருங்கள். இன்னும் இல்லை, இன்னும் ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் தான் நமக்கு கணக்கு வரும். இல்லை, ட்ரெண்ட் லைன் கட் ஆகலை. ஓகே, ட்ரெண்ட் லைன் இங்கே கட் ஆகிடுச்சிங்க. ஆனால் நமக்கு இந்த லோ கட் ஆகணும். அதுவும் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுக்கிறேன் கேண்டில் நான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இது ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, நம்ம இந்த ஹையை வந்து எஸ்எல்ல போட்டிருக்கோம். இது மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இதில் கீழே வந்து டச் ஆச்சுன்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எழுதி வைங்க. இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணல, எனக்கு இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் கொடுத்துச்சு, இன்றைக்கி லாஸ் கொடுத்து, அப்படி டெய்லி எழுதி வச்சிங்கன்னா உங்களுடைய நாலேஜ் டெய்லி அதிகமாகும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டார்கெட் வந்துச்சுன்னா, ஏன் டார்கெட் வந்துச்சு, எதுக்கு டார்கெட் வந்துச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதனால் டார்கெட் வந்துச்சு, இதனால் வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருங்க, அந்த டார்கெட்டை முடிஞ்சிட்டோம், உங்களுக்கு அந்த பேண்ட் எப்படி போடுறது எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், லாகின் எப்படியாக வருது எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப போர் அடிச்சிச்சு. இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக ப்ரைஸ் இங்கே வந்தவொடனே நான் வந்து எஸ்எல்லை மாடிஃபை பண்ணிட்டேன். நமக்கு வந்து எங்கள் ப்ரீவியஸை இங்கே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ஸ்மால் எஸ்எல்க்கு டார்கெட் பெருசாக வச்சுருந்ததுனால நம்மளால் ஃபுல் கேட்ச் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ இந்த லோ கட் பண்ணுறதுக்காக வந்துச்சு, இந்த லோவும் கட் ஆகிடுச்சு இந்த இதில். ஓகேங்களா, ஸோ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட். இப்போது இந்த விஷயத்தை எங்கே அந்த பேண்ட் எப்படி எடுக்கிறது, எங்கேருந்து எடுக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் மேலே டூல்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ண லைன் மெஜர்ஸ் இருக்கும், இதில் கிளிக் பண்ணி கீழே போங்க. லாங் அப்படின்னு போனீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே க்ரீன் கலர் பார் வரும், கீழே ரெட் கலர் பார் வரும். நீங்கள் லாங் அப்படின்னா, ஷார்ட் அப்படின்னா கீழே க்ரீனும் மேலே ரெட் வரும். இந்த ஷார்ட் பொசிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் லாங் பொசிஷன் எடுக்கிறேன், நான் இதுக்கு மேலே போனால் பை எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், மேலே வந்து க்ரீன் வரும், கீழே ரெட் வரும். நான் அதே உங்களுக்கு இந்த இடத்துல போய்ட்டு ஷார்ட் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கும் பாருங்கள், இந்த பேண்ட் வந்து ஷார்ட் பேண்ட், இது மேலே வந்து லாங் பேண்ட். ஓகேங்களா, இது வந்து இங்கே இந்த இடத்துல நிறைய டூல்ஸ் நீங்கள் எந்த ஸ்டடி பர்பஸ்க்கும் நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஏரோ மார்க்காக இருக்கட்டும், எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது எப்படி சார் நம்ம லாகின் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், கோ சாட் இது மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் லாகின் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டு என்னக்குதோ லாகின் போட்டு ஜஸ்ட் சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கிளிக் பண்ணணும், இதில் ப்ராடக்ட் அப்படின்னு வரும், சார்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு அது டிஸ்மிஸ்ன்னு வரும், ஒரு வேர்டு வரும், அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. அதை இது ஓப்பன் ஆகட்டும். ஓகே, இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் என்எஸ்சி டேட்டா பேக் லைவ் டேட்டா அப்படின்னு வரும், அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுங்கள், தேவையில்லை நமக்கு. இப்போ சார்ட் இது மாதிரி பார்த்துட்டிங்களா, நீங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால தான் 2 பேர் வேண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து பார்க்கணும், ஒருத்தர் வந்து ட்ரா பண்ணி காமிங்க, இப்போ எங்கே போகும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஃபுல் டெலிட் பண்ணுங்கள். மேலே வாட் ரிப்ளை சார்ட்னு இருக்கு பாருங்கள், இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். எங்கேருந்து நீங்கள் டேட்டா நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். நான் எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ மொத்தம் அங்கேருந்து ஜூம் பண்ணி முன்னாடி எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகும், இதுக்கப்புறம் எங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து பார் ரிப்ளையில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.